ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூ சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது C3 என்கிற கன்னடம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் கூட வேலை பார்க்குறவங்கள மட்டும் மிரட்டி வேலை வாங்கிட்டு இருக்காரு. அதனால இவரை பார்த்தாலே சில பேர் ரொம்ப கோவப்படுறாங்க. ஹீரோ அவர் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணவும் செய்யறாரு. பட் அந்த பொண்ணும் ஹீரோவை பார்த்தாலே ரொம்ப கோவப்படுறாங்க. இந்த மாதிரி சமயத்துல ஹீரோவை அவரோட மேனேஜர் பெண்டிங்ல இருக்கிற வேலையெல்லாம் இன்னைக்குள்ள முடிக்கணும்னு ஆர்டர் போடுறாரு. அதனால ஹீரோ நைட்டு ரொம்ப நேரம் இருந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு. இவருக்கு துணையா இவரோட ஃப்ரெண்டும் இருக்காரு. இப்படி ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம்னு நினைக்கிற சமயத்துல ஹீரோவோட ஃப்ரெண்டு காணாம போயிருந்தாரு. அதனால ஹீரோ ரொம்பவே பயந்து எப்படியாவது வீட்டுக்கு போயிடலாம்னு நினைக்கிற சமயத்துல டோர் லாக் ஆகிருது. இதனால ஹீரோ ஆபீஸ்லயே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. இதுக்கப்புறம் ஹீரோவுக்கு அந்த ஆபீஸ்ல நிறைய அமானுஷ்ய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அந்த அமானுஷ்ய விஷயம் நடக்க என்ன காரணம், அதுல இருந்து ஹீரோ தப்பிச்சாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட ஹீரோ அவரோட ரோலை ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காரு. அவர் பயந்து நடுங்குற சீன்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. இறந்த ஆண்மக்கள் எப்படி மனித உடலை ஆக்கிரமிக்கும் அப்படிங்கிறத படத்துல ஓரளவு நல்லா சொல்லியிருக்காங்க. படத்தோட பிஜிஎம் ஓகேவா இருக்கு. சினிமாட்டோகிராஃபியும் சூப்பரா இருக்கு. இது தவிர படத்துல பிளஸ் சொல்ல பெருசா எதுவுமே இல்லை. இந்த படத்தோட மைனஸ், படம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கு. படத்தோட கதைக்குள்ள போகவே ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கு. இது ஒரு காமெடி கலந்த ஹாரர் மூவியா இருந்தாலும் படத்துல காமெடியும் சரி ஹாரரும் சரி ரெண்டுமே சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. படத்துல மொத்தமே 2-3 பேர் தான் மெயின் கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. பட் அவங்கள ஒருத்தரோட கேரக்டர் கூட ரைட்டிங்ல சரியா டிசைன் பண்ணல. அதுலயும் படத்துல உள்ள பேயோட கேரக்டர் ரைட்டிங்லாம் படுமோசமா இருக்கு. சொல்ல போனா அந்த பேயை பார்த்தா பேய்ங்கிற ஃபீலே நமக்கு வராம இருக்கு. பைத்தியக்காரி மாதிரி தான் இருக்கு. படத்துல ஒரு குட்டிஸா தான் ஹீரோவை பார்த்து எனக்கு ரத்தம் வேணும் அப்படின்னு கேட்கும். அந்த சீன்லாம் பார்க்கும்போது சின்ன குழந்தைங்க எனக்கு முட்டாய் வேணும்னு கேட்குற மாதிரி தான் ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. இதுல செகண்ட் பார்ட்டுக்கு வேற லீடு கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல நூட் சீன்ஸ் இருக்கிறதுனால ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்க வேண்டாம். இந்த படத்தை கிருஷ்ணா குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல விஜய்குமார், ஐஸ்வர்யா, வசந்த் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ரொம்பவே ஒரு பிலோ ஆவரேஜான காமெடி கலந்த ஹாரர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.